இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 24th அந்த ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அவனோட நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிப்பானே. இத பார்த்து அந்த நேனே பொண்ணு என்னடா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பண்ணி திடீர்னு அது எல்லாத்தையும் வீணாக்குறானே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஆலிஸும் ஏன்பா எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க, இன்னொரு சோபா டிஷ் கூட ஒன்று இருக்குது, அதையுமே வந்து ஃப்ரை தானே பண்ணுவாங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம எரினா தான் நீ சொல்ற டிஷ் வந்து சைனீஸ் ஸ்டைல், இது வேறம்பால. ஈவன் அந்த ரியோகா பொண்ணும் ஆமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ற மாதிரி வேற ஒரு டிஷ்ஷுமே இருக்குது இந்த சோபாங்கிற பேர்லயே, ஒருவேளை அதை இது பண்றானு யோசிக்க அப்ப நம்ம டக்குமி சொல்லுவான் இந்த மாதிரி ட்ரைனிங்காக இவங்க போயிருப்பாங்கல்ல, சோ எங்கேயாவது இந்த சோபா அப்படிங்கிற இந்த நூடுல்ஸ் மேக் பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல நூடுல்ஸ் கொண்டு போய் ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல போட்டிருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருந்திருப்பாங்க. அந்த லெவலுக்கான ஒரு ரிஸ்க் நம்ம ஹீரோ எடுத்திருக்கான்னு சொல்லுவான். அந்த நேனையுமே அந்த இடத்துல அவளோட குக்கிங் முடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாரும் பா செமையா பண்றாள் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆலிஸும் டே ஹயமா பையா சொல்றா என்ன சூப்பரா சமைக்கிறாளா, உன்னோட மூக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்க அவ நல்லா சமைக்கிறா அப்படிங்கறத மறுக்க முடியாதுதான், ஆனா அதுக்குன்னு ஹீரோ தோத்துருவானு கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல எல்லாரும் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் மேக் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல வேற சான்ஸே கிடையாது, ஜெயிச்சே ஆகணும் ஹீரோ பையன். முதல்ல அந்த நேனே பொண்ணுதான் அவளோட டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்றா. சோ போய் சர்வ் பண்ணும்போது லைக் அதுல ஆல்மோஸ்ட் அந்த நூடுல்ஸ் தனியான ஒரு டிஷ் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க சைட் டிஷ்ஷா சாப்பிடுற மாதிரி இன்னும் சில அதெல்லாம் கூட செஞ்சிருப்பா. பாரா பயங்கரமா இந்த நூடுல்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளைன்னு சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜட்ஜஸ் எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு இருக்க. ஈவன் சட்டோஷியுமே சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு மாற்றம் இல்ல, அப்ப இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ரொம்ப பெக்குலியரா இருக்கிற ஒரு பொண்ணா நீ இருக்கிற, ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணா இருக்கிற காரணத்துக்காகவே உனக்குன்னு சில பொறுப்புகள்லாம் இருக்கும். சோ அதையெல்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறங்காட்டி மத்த பசங்க எல்லாரும் எதை என்ஜாய் பண்றாங்களோ அது எதையும் உன்னால என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமப்படுற ஒரு சாதாரண ஆள் நீ கிடையாது. உண்மையை சொல்ல போனா அந்த ஃபேமிலியில என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியாலாம் இருக்கும்ல, அது ஆக்சுவலி இவ என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பா. நார்மலான பசங்களுக்கு அதுதான் ஃபன்னா இருக்குதுன்னா எனக்கு இதை பண்றதுக்கு தான் ஃபன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலியில அவ எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாலுமே அது எல்லாத்துலயுமே வந்து அவளோட ஸ்கில்ஸை பயங்கரமா ப்ராப்பரா பாலிஷ் பண்ணிருப்பா. ரொம்ப முக்கியமா இந்த நேனையோட ஃபேஸ் வேல்யூவே பார்த்தா லைக் அவ ஃபேமிலியோட ஃபேஸ் வேல்யூவே இந்த சோபா இந்த நூடுல்ஸை மேக் பண்றது தான். அப்படி இருக்கைக்குள்ள அந்த நூடுல்ஸை மேக் பண்றதுல தான் அவ அதிகமான எஃபோர்ட் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து போட்டிருந்திருக்கா. சோ அவ எந்த அளவுக்கு நல்லா சமைப்பா அப்படின்னு நம்ம சட்டோஷிக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஜட்ஜஸுமே பார்த்தா அந்த நூடுல்ஸை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. சோ செமையா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சைட் டிஷ்ஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பயங்கர டேஸ்டா இருக்கும் போல சாப்பிட்டு முடிச்சவங்க என்ன இங்க இருந்த நூடுல்ஸ் எடுத்தது அப்படின்னு பார்த்தா அவ சொல்லுவா இல்ல தல நீ ஏற்கனவே சாப்பிட்ட, எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா சிலதெல்லாம் எடுத்து கொடுப்பாளா. ஆஹா அவ்வளவு டேஸ்டா இருக்கு போல எனக்கு ஒரு பிளேட்டு கூட அப்படின்னு கோபாயிச்சு அங்க நின்று கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா மறுபடியும் அவங்க சாப்பிட்டு இருந்திருப்பாங்களே அந்த இடத்துல திருப்பியுமே அது காலியா போயிருந்திருக்கும். சோ அந்த அளவுக்கு அது பயங்கர டேஸ்டா இருக்குது. கூடவே சைடிஸ்க்காக வந்து ஷ்ரிம்ப் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிருப்பா. அது நீ எதுக்கு ஆட் பண்ணிருப்ப தெரியுமா, அது உன்னோட வரலாறுல இருக்கு ட்ரெடிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜட்ஜஸுமே அவங்க வச்சிருந்திருக்க அந்த புக்ல சில மேட்டர்லாம் இருக்கும் போல அதெல்லாம் அப்படியே படிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஷ்ரிம்பை எதுல பொரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயில் முத கொண்டு நான் கவனம் செலுத்தினேன், ஏன்னா அது மூலமா தான் இது அந்த ஷ்ரிம்போட நேச்சுரல் டேஸ்ட் வந்து மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் தெரியுது, ஆனா பண்ணும்போது தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஆலிஸ் நினைக்க நம்ம ஹயமாவும் பரவாயில்ல அவ பெட்டரா தான் பண்றா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றா. ஈவன் நம்ம கூரோ பையனும் அவ வெறும் இந்த நூடுல்ஸ் சமைக்கிறதுல மட்டும் கிடையாது, அந்த ஷ்ரிம்ப் அது வந்து ஒரு சீ ஃபுட் அதுலயுமே அவ வந்து வித்தக்காரியா தான் இருக்கிறா. உண்மையிலேயே அந்த நேனே சீனியர் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. சோ அவங்களோட ட்ரெடிஷன் தான் அவங்களை இந்த அளவுக்கு பயங்கரமா ஷேப் பண்ணிருக்குதுன்னு அங்க ஜட்ஜஸுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் தரையா அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி கேட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. அப்படியே நேனே சட்டோஷியை பார்த்துட்டு என்னது அந்த ஹீரோ பையனை தோக்கடிக்க போறானா, யாரை தோக்கடிக்க போறாங்கன்னு இப்ப தெரியும்டான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவனோட சாப்பாடை கொண்டு வரும்போது ஹாய் நேனே சீனியர் நீங்க பயங்கரமா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது, பட் இருந்தாலும் நானும் ரொம்ப வருஷமா சமைச்சிட்டு தான் இருக்கிறேன், அதனால அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவனோட சோபாவை கொண்டு போய் வைக்கிறானா. ஆனா அதை பார்த்தா சோபா மாதிரியே இல்லையேன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. இருந்தாலும் ஆலிஸ் ஹயாமா கூரோ இவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படியும் நம்மள தோக்கடிச்சிருக்காங்க கண்டிப்பா அவளையும் தோக்கடிப்பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. சோ அது பாக்குறதுக்கு வேணா சோபா மாதிரி இல்லாம இருக்கலாம், பட் இருந்தாலும் அதோட டேஸ்ட் தான் அது சோபாவா இல்லையா நம்ம ஹீரோ ஜெயிக்க போறானா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண போது அங்க இருக்கிற ஜட்ஜஸும் அதை சாப்பிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நூடுல்ஸோட டேஸ்டையும் அதோட ஸ்மெல்லையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களாமா. அது மட்டும் இல்லாம அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா இல்லாம கிரன்ச்சியா இருக்கும், லைக் அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணது ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தாலும் கோதுமையை வச்சு தான் அந்த ஒரு நூடுல்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கோதுமையிலேயே வந்து 3 விதமான குவாலிட்டி இருக்குமாமா. சோ அந்த 3வது குவாலிட்டி அது ரொம்ப டார்க்கரா இருக்கும், அதை தான் ஹீரோ பயன்படுத்தி இருந்திருக்கான். சோ அது ஏற்கனவே ரஃபா தான் இருக்கும். சோ அதை இன்னும் ஃப்ரை பண்ணும்போது அதை பெருசா அதை அஃபெக்ட் பண்ண கிடையாது. ஆனா நார்மலா இந்த மாதிரி டார்க்கரான நூடுல்ஸ் அப்படியே தானே சமைப்பாங்க, இவன் மட்டும் எதுக்கு இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனன்னு தான் சொல்லுவான். சோ அது மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்ட்ராவா பார்த்தா சில டாப்பிங்
டாப்பிங்ஸும் கொடுப்பான். இந்த டாப்பிங்ஸ் வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல இருந்தா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல இருக்கிற அந்த டாப்பிங்ஸா தான் இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ எப்படி ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல இந்த அளவுக்கு ஃபிளேவர் கொண்டு வராங்க, அது ஒரே ஒரு கப்ல சும்மா தண்ணி ஊத்தினாலே வந்துடுமா அப்படின்னு சொல்லி அதுல பயங்கரமா வந்து ஆச்சரியப்பட்டு இருந்திருப்பானா. ஸோ அது சில டைம் சமையலாம் வந்து பயன்படுத்தி இருந்திருப்பான் போல. அதே தான் இங்கேயும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். பேக்கெட் பண்ணி நூடுல்ஸை விற்கிறது அப்படிங்கிறது ஜப்பான்ல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து லைக் வருஷம் போக போக பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பேக்கெட் பண்ணி விற்கிறது அப்படிங்கிறது ஒரு 40-50 வருஷம் அப்படின்னாலும் ஒரு 40-50 வருஷம் வரலாறு இதுக்கு இருக்குது இல்ல, அந்த மாதிரி தான். சோ இறுதியா யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். பட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த நேனே பொண்ணு இருக்கிறாள், சோ அவளை கூப்பிட்டு அவளோட டிஷ்ஷை வந்து அவளையே டேஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோவோட டேஸ்ட் பண்ணா அது இன்னும் பெட்டரா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த நேனைக்கு நல்லாவே தெரியுது, இல்லையே நான் எந்த ஒரு டெக்னிக்கையும் மிஸ் பண்ணவே இல்லையே, எல்லாமே ப்ராப்பரா தானே பண்ணணும்னு யோசிக்க அப்ப நம்ம புத்திசாலி ஆலிஸ் தான் சொல்றா அதுக்கு காரணம் ரூம் டெம்பரேச்சர்னு. அந்த நேனே பொண்ணு சமைக்கும் போது ரொம்ப லைட்டா தான் இது வந்து ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவ அதை சமைச்சிருந்திருப்பா. பட் அது லைட்டா இருக்கிறங்காட்டியே அது பெருசா இங்க இருக்கிற ஜட்ஜஸ் அட்ராக்ட் பண்ணி இருந்திருக்காது. ஆனா அதுவே ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேவர் உள்ள ஒரு நூடுல்ஸை வந்து மேக் பண்ணியிருந்திருக்கான். ஆனா இது வெறும் கோ இன்சிடென்ட் தான், இது வந்து லைக் ஹீரோ ஒன்னும் இதை யோசிச்சிருந்திருக்க மாட்டான் அப்படின்னு அந்த நேனே சொன்னா அதுக்கு நம்ம சட்டோஷி அவன் யோசிக்காமலாம் எதுவும் பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதான் சொல்றான். ஆக்சுவலி அந்த நேனே பொண்ணு சமைக்கிற மாதிரி தான் முதல்ல நம்ம ஹீரோவும் சமைக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் தான் இல்லையே இது அந்த அளவுக்கு பயங்கர அட்ராக்டிவான அரோமாலாம் இதுல இருந்து வரப்போறது கிடையாது, சோ வேற ஏதாவது பண்ணலாம் தான் இந்த ஒரு ஸ்டைல அவன் குக் பண்றதா இருந்திருப்பான். ஈவன் சட்டோஷியுமே நேனேவை பார்த்து இந்த சோபாவை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கும், நீ சின்ன வயசுல இருந்தே அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, என்னைக்கா இந்த ஸ்டெப்ஸ் மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு உனக்கு தோணிந்திருக்காது, ஏன்னா நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா இப்படி ஒரு ஃபுட்வார்ல கூட எப்படி நீ இந்த ஒரு ரிஸ்கா எடுக்கிற, இந்த ஒரு ப்ரெஷர்ல நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு ஹீரோட்ட கேட்டா, இந்த மாதிரி குக்கிங் அப்படிங்கறத நான் என்னைக்கு அசால்ட்டா நினைக்க மாட்டேன்ப்பா, யாராவது வந்து நான் டிஷ் டேஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்துட்டா, என் கஸ்டமர்ஸ்னு வந்துட்டா நான் என்னைக்குமே சீரியஸா இருக்கிறவன் தான், எனக்கு ஒவ்வொரு சமையலுமே பேட்டில் தான் சொல்லுவான். தன்னோட கஸ்டமருக்கும் தனக்கும் நடக்கிற ஒரு பேட்டில் மாதிரி. அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லாரையுமே மகிழ்விச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சமைச்ச ஒரு நபர் இப்படிதான் சமைப்பான். ஸோ இவென்ச்சுவலி நம்ம ஹீரோ அந்த இடத்துல நேனே சீனியரையும் தோக்கடிக்க அந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா இருப்பாங்களா. அப்ப அந்த உராரா பொண்ணு வந்துட்டு ரொம்பலாம் ஜாலியா இருக்காதீங்க, எப்படியும் நீங்க 2 பேர் தான் ஜெயிச்சிருந்திருக்கீங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான்ல, இப்ப அவன் எடுத்து போட்டி போடுறது அப்படிங்கிறது 5th சீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம கூகா சீனியர் இல்ல நீங்க சொல்றது என்னமோ உண்மையா இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் அவ எதிர்க்கிறது ஆல்ரெடி கவுன்சில் ஆஃப் 10ல 3rd சீட்ல இருந்த மெகஷிமா அப்படிங்கறத மறந்துட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அசால்ட்டாவே அந்த மெகஷிமா அந்த பொண்ணை தோக்கடிச்சிருந்திருப்பான். அப்ப அந்த மெகஷிமா ஹீரோ கிட்ட சரி அன்னைக்கு நம்ம மேக் பண்ண அந்த ப்ராமிஸ் இதுல உனக்கு ஏதாவது பிசுறு தட்டுதான்னு கேட்கும் போது ஒண்ணுமே இல்லம்மானா கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற மத்தவங்களும் ஓகே இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம தான் அவனுக்கு கூட பேட்டில் பண்ணோம் போலயே அப்படின்னு சலிச்சுக்கிட்டு இருக்க எரினாவோட அப்பா ஃபேஸ்ல எதையும் காமிச்சுக்காம ஓகே கைஸ் நீங்க எல்லாரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த பேட்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கும் அப்படின்னு அங்கிருந்து போகும்போது ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே போவான். கடுப்பாகுதுன்னு கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கிற இந்த சுகாசாவை பீட் பண்ற அளவுக்கு என்னால ஒரு ஃபுட்டை மேக் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை ஹீரோக்குள்ள இருக்க அங்கேயே இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. ஸோ இதோட 3rd சீசன் முடியுது. ஸோ தேங்க்யூ.